அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு, ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா? அரசியல் தலைவர்னா காமராஜர் மாதிரி வெளிப்படையா பேசுங்க. விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சாரு, அவரு 30 லட்சத்துல ஒருத்தர். அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். நான் ஹிந்தி என்று சொல்ல, ஹிந்தின்னு சொல்ல, மூன்றாவது மொழி தான் பேசுறோம். நீங்க ஹிந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தாது. மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க, ஐயா ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும், தமிழ்ல மட்டும் தான் படிக்கணும், மூன்றாவது மொழி வேண்டான்னு 52 லட்சம் பேர்த்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டுல வந்து அவங்க குழந்தை கேவில படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார். நான் கேட்கிறது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க. இதுக்கு தயாரா நான் கேட்கிறேன். ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்க சொல்லுச்சா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்க சொல்றமா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்கற? ஒரு நிமிஷம், திமுக கேக்குறேன், நீ தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை விட மாட்டனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்கற? வேண்டாம்னு சொல்லு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு. சரிண்ணே அண்ணா, எனக்கு 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா, ஏல மாடி அண்ணா, ஏ மாடி அண்ணா, அண்ணா 2 கிளாஸ் ಟೀ ಬೇಕು ಅಣ್ಣ, ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಮೇರಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಚಾಯೆ, ಥೋड़ा सा कम शुगर चाहे ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಎಡಿ ಏಲ போடுங்க. சாப்புண்ணுனே பார்டர் தான்னா சாப்புண்ணும் தலைவா. இப்பதான் ஹிந்தி நாட் கம்பல்சரி, மூன்றாவது லாங்குவேஜ் ஆப்ஷனல். அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட கேட்கிறேன், ஐயா நீங்களே அஷ்யூம் பண்றீங்க, உங்களுக்கும் பையனுக்கு நல்லதுன்னு நினைச்சு பிரெஞ்சுக்கு அனுப்புறீங்க, நீங்க அஷ்யூம் பண்றீங்க, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ் நீங்க அசம்ஷன் பண்றீங்க. ஏதாவது தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கா? தமிழ்நாட்டில் மக்கள் 3 மொழி கொள்கைக்கு தயாராயிட்டாங்க. அப்படி இருந்தா பிரைவேட் ஸ்கூல் எப்படி? இந்த மாநிலத்தில் எப்படி 30 லட்சம் பேர் 3 மொழி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எப்படி ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எப்படி பாசிபிள்? மக்களுக்கு 3 மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற? ஒரு நிமிஷம், திமுக கேட்குறேன், நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற? வேண்டான்னு சொல்லு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு. அது மும்மொழி கொள்கை தானே பாஸ். என்ன பாஸ், உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா? நாளைக்கு காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை காலையில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், அதில் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிஷம், நான் சேலஞ்ச் பண்றேன், நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு காலையில் கேந்திரிய வித்யாலயால சொல்றது கேளுங்க, கேள்வி கேட்டீங்க கேட்கறதுக்கு. கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாபில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதினா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன். உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன். எத்தனை கேவி இருக்கு, எத்தனை வேணும், எத்தனை கேட்குறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில் படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார். நான் கேட்கறது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க. இதுக்கு தயாரான நான் கேட்கிறேன். நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது. வரேன், ஒருத்தர் வர்றேன். இல்ல பாஸ், இல்ல அண்ணே, ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். கேவிலையும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்ப கேந்திரிய வித்யாலயும் 3 மொழியை டீச் பண்ணணும். கேந்திரிய வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். ஜவஹர் நவோதயா வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். எல்லாத்துலயும் 3 மொழி டீச் பண்ணணும். அதுல உங்களுக்கு மூன்றாவது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்துல மூன்றாவது மொழியாக டீச் பண்ணா நாங்க தயார், ரெடி. நாங்க ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை, தயார்னு சொல்றோம். அண்ணா, எதுக்கு அன்பில் மகேஷ் இழுக்கிற அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. நான் இங்க மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன், இங்க நான் மத்திய அரசை சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே கான்செப்ட் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இன்னும் 100 கேவியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா? இல்லை, மத்திய அரசு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஊருக்கு ஒரு நாயம், உலகத்துக்கு ஒரு நாயம் இல்லை. எங்களுக்கு இன்னும் 100 கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும். எங்களுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி 100 தமிழ்நாட்டுக்கு வேணும். ஏழை மக்கள் இலவசமாக படிக்கணும்.
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாரா? ரெண்டு கேள்வி சமமாக கேட்குறேன். இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்த கேள்வி கேட்டு சொல்லுங்க. அண்ணே நான் அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன்னே. தனி மனிதனாக அவங்ககிட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல. தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்றது கேளுங்க. கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையல்ல, கவர்மெண்ட்ல அங்கமா? நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா அக்சஸ் எனக்கு இருக்கா? நான் கான்ஸ்டிடியூஷனல் ஓத் எடுத்திருக்கேனா? டேட்டா அக்சஸ் கொடுப்பாங்களா? நான் கேட்க மாட்டேன். அது தவறு. அப்படி கேட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும், நானும் ஜெயிலுக்கு போகணும். நீங்கள் தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். 56 லட்சம் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். நான் மாநில தலைவராக இருக்கப்போ என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்ஹெச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்கள் வேணா பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணணும். நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன். நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு. இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீங்கள் கேட்குற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியல. அண்ணாமலை சொல்வது பொய்னா நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்குறேன். நான் சொல்வது பொய் என்றால் 3 மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டாவை நீ கொடு. 30 லட்சம் இல்லையா? சரி 29 லட்சமா நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம். எம்எஸ் சாஃப்ட்வேர், இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸில் இருக்காங்க. தட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டேன்? அப்போ 30 லட்சத்திற்கு மேலே தமிழ்நாட்டில் குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்கிறேன். மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க, தமிழ் மொழி கட்டாயம் ஆக்கிருக்கீங்களா? இல்ல. ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஹிந்தியை பத்தி நான் பேசவில்லை. எனக்கு ஹிந்தி வேண்டாம். நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில், ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் கம்பல்சரி இல்லையே, தமிழ் ஆப்ஷனலாக தானே இருக்காங்க. 30 லட்சம் பேர் 3வது மொழி. நல்லா சொல்றேன் தலைவா, சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரணும், வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. 30 லட்சம் பேர் 3வது மொழி பிரெஞ்சா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த 30 லட்சத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர். விஜய் அவங்க பையன் 3rd லாங்குவேஜ் வேற படிச்சார், அவரும் 30 லட்சத்தில் ஒருத்தர். அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். நான் ஹிந்தி என்று சொல்ல, 3வது மொழி தான் பேசுறோம். நீங்க ஹிந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. 3வது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது கன்னடமா, தெலுங்கா, உருதா, பிரெஞ்சா, சமஸ்கிருதமா, அப்புறம் பார்த்துக்கலாம், டச்சு, அதுவும் படிக்கலாம். ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கே சொல்லிச்சா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கே சொல்றோமா? 3வது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். இதை கிளாரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அண்ணா ஒரு நிமிஷம். இந்த 3 மொழி கொள்கையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கேள்விக்கு அவசியமே இருக்காது. இன்னைக்கு இந்த 3வது மொழிங்கிறத யார் டிசைட் பண்ண சொல்றது கேளுங்க. கேவியிலேருந்து யார் டிசைட் பண்ணுறான்? நியூ எஜுகேஷன் பாலிசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கேட்டுக்கங்க. இன்னைக்கு ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க, அசம்ஷனுக்கு வச்சுக்கலாம். அண்ணா இப்போ 3வது மொழி என்னென்ன மாநில அரசு டிசைட் பண்ணலாமா? மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது. தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க, கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும். அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும், என்னுடைய 3வது மொழி இதான் எனக்கு வேணும். ஸ்டூடெண்ட்ஸுடைய டிமாண்ட் கவர்மெண்ட் மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது. 3வது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும், முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கும், அது புஷ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் 3 மொழி என்பது 15 3 மொழி இருக்கலாம். கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டரில் 3வது மொழி மலையாளம் இருக்கலாம். கர்நாடகா பக்கத்தில் 3வது மொழி கன்னடம் இருக்கலாம். சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் 3வது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம். கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம். தேனியில் கன்னடம் இருக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. 3வது மொழி என்பது ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. 3வது மொழி என்பது ஸ்டூடெண்ட்னுடைய டிமாண்ட் ட்ரிவன். அதே போல கேவிலையும் இட்ஸ் a டிமாண்ட் ட்ரிவன். எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் 85% அவங்க இருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்றாங்க அவங்க என்ன படிக்கணும். அதை பண்ணி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க. அண்ணே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேள்வி புரிஞ்சுக்குங்க. 85% நான் தமிழ் அங்கே படிக்கிறாங்க.
அப்போ மூன்றாவது மொழியாக நீங்கள் தமிழை கொண்டு வாங்க. அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிடுவாங்க. இது பெர்மனெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகத்தான் 1ஆவதுலேருந்து 5ஆவது தமிழ் அப்படி கொண்டு போகிறோம். 5ஆவதுலேருந்து 8ஆவது ஆப்ஷனல் தமிழ், 8ஆவதுலேருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி. உங்கள் ஃபிசிக்ஸே வந்து நீங்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா சப்ஜெக்டே தமிழில் இருக்கும். ஸோ கிரடேஷனில் போகிறாங்க. அந்த கான்செப்டே கிரடேஷன். 1லேருந்து 5 தமிழ் மொழி தான் எல்லாமே, வேறு எதுவும் கிடையாது. 5லேருந்து 8 அங்கே தான் நடக்கணும். புதிய கல்விகளும் அதான் நடக்கணும். அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வர்றாங்கன்னா, டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வர்றாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, 3 வருஷம் இருப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க. எப்படி அவங்கள வந்து நீ 12 வருஷமும் தமிழ் படின்னு எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? அது என்ன நியாயம்? என்ன நியாயம்? யாருக்கு அண்ணே டிமாண்ட் ரிவன் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். கோயம்புத்தூர் புதிய கல்விக் கொள்கையில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் சான்ஸ்கிரிட் படிக்கணும். ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்விக் கொள்கை. கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷனில் 3ஆவது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியைத்தான் அரசு கொடுக்கணும். சொல்றது புரியுதாங்க? அப்போ முதலமைச்சர் கோட்டையில் உட்கார்ந்து இல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது. அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம், 3ஆவது மொழி ஆப்ஷனல்ங்கிறோம். புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் 15லிருந்து 25 தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிற. ஏன் தடுக்கிறீங்க? ஒரு நிமிஷம். அவங்க வாலண்டரியா கேவியில போய் ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. என் குழந்தை கேவி போனா நான் டிசைட் பண்றேன். என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு. ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவியில விடுறாங்க. சொல்றது கேளுங்க. அந்த என் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸை நீங்க எடுக்கிறீங்க. அதுக்கு தான் தலைவா, அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா. நீங்க வருவீங்கன்னு தெரியும். இல்ல 52 லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க, ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்தில் தான் படிக்கணும், தமிழில் மட்டும்தான் படிக்கணும், 3ஆவது மொழி வேண்டான்னு 52 லட்சம் பேர்த்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்துறாங்க? எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளை கால நிறுத்தட்டுமா? 1000 பேர்த்த நிறுத்தட்டுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தையை கொண்டு வந்து அலுவலகத்தில் நிறுத்தட்டுமா? எனக்கு 3ஆவது மொழி வேணும்னு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அப்ப மாத்தி கொடுப்பீங்களா? யாராவது எழுதி கொடுத்தாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற என் குழந்தைக்கு 2 மொழி மட்டும்தான் வேணும்னு யாராச்சும் எழுதி கொடுத்தாங்களா? அதனாலதான் திமுக ஓட்டு போட்டோம். அதனால அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல, அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு. அதிமுகவும் சொல்றாங்க. அண்ணே நல்லா புரிஞ்சுக்கங்க, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க. இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க. இங்க வந்தா இல்ல 2 மொழி கொள்கை தான் வேண்டும், மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் நான் சொல்றேன்னா, இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டில் 3 மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போறோம். நாங்கள் பேக்கல் அடிக்க போறது. இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க, 3ஆவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆப்ஷனலாக நீங்கள் படிங்க, பேப்பர் படிங்க, அப்போ பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வெளி வருது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம். 2026 பார்த்துக்கலாம். நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை பிரெஞ்சில் படிக்க வைக்கிறார். என்ன அவர் அப்புறம் 2 லாங்குவேஜ் ஃபார்ம்ல சப்போர்ட் பண்றாரு? சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல. பெற்றோர்கள் இஷ்டம். நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன், 52 லட்சம் பெற்றோர்கள்ட்ட கருத்து கணிப்பு நடத்துவேன், சென்சஸ் மாதிரி 52 லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுட்டு ஒத்துக்கிறேன். அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு, பெற்றோருக்கு 2 மொழி வேணும் அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு. எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு 3ஆவது மொழி வேண்டாம்? அண்ணே 2020 தானே ஆப்ஷனே கொடுக்குறோம். புதிய கல்விக் கொள்கை இப்பதான் அமல்படுத்தவே வருது. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் 2016 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, 2011 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, இப்பதான் ஹிந்தி நாட் கம்பல்சரி, 3ஆவது லாங்குவேஜ் ஆப்ஷனல். அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்கிறேன்,
ஐயா நீங்களே அஷ்யூம் பண்றீங்க, உங்களுக்கும் உன் பையனுக்கு நல்லதுன்னு நினைச்சு பிரெஞ்சுக்கு அனுப்புறீங்க. நீங்க அஷ்யூம் பண்றீங்க, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கு நீங்க அசம்ஷன் பண்றீங்க. ஏதாவது தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கா? தமிழ்நாட்டில் மக்கள் 3 மொழி கொள்கைக்கு தயாராயிட்டாங்க. அப்படி இருந்தால் பிரைவேட் ஸ்கூல் எப்படி, இந்த மாநிலத்தில் எப்படி 30 லட்சம் பேர் 3 மொழி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க? சிபிஎஸ்இ ஸ்கூலில் எப்படி ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எப்படி பாசிபிள்? மக்களுக்கு 3 மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற? ஒரு நிமிஷம், திமுக கேட்குறேன், நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற? வேண்டான்னு சொல்லு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு. அது மும்மொழி கொள்கை தானே பாஸ். என்ன பாஸ், உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற. அது எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல 2021 முன்பு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல். 360 குளோபல் ஒரு கம்பெனி தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டரில் யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. 360 குளோபல் டி நகரில் இருக்கு. இதை பற்றி அடுத்து டீட்டெயிலாக பேசுகிறோம். ஏன்னா டெண்டர் ஊழலை பற்றி தனியாக பேசணும். ஒன்றுனா வரணும் இல்லைண்ணே, ஒரே நேரத்தில் மொத்தமாக பேசினது வண்டி தாங்காது. ஒரே நிமிஷம். அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணே, இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது. அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும், நான் அதிகம்னு சொல்கிறேன், மக்கள் சேர்றாங்கன்னு சொல்கிறேன். அதனால தான் தனியார் பள்ளி 56 லட்சம். பிடிஆர் அரசு சும்மா இருக்க மாட்டார். அவர் 68 லட்சங்கிறார் திமுகவில் இருந்து, நான் பிஜேபியில் இருந்து 56 லட்சங்கிறேன். அதனால மக்கள் எதற்காக அந்த பக்கம் போகிறாங்க? அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டான்னு சொன்னால் நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல, அது மாதிரி நான் சிபிஎஸ்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு. அடுத்த ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதில் ஏன் தமிழை கட்டாயமாக வைக்கல? மாநில அரசு கீழே தானே இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒரு கொள்கையா? அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான், அவன் அப்படியே தூக்கி உள்ள போட்டுடலாம். அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான், வாய் திறந்து கேட்க மாட்டான். அப்படிங்கிறக்காக 2 மொழி கொள்கைன்னு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்கண்ணா? சரிண்ணே அண்ணா, எனக்கு 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா, ஏல மாடி அண்ணா, மாடி அண்ணா, அண்ணா 2 கிளாஸ் ಟೀ ಬೇಕು ಅಣ್ಣ, ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ. मेरे को 2 ग्लास ಟೀ चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ஏல போடுங்க. சாப்பிடணுன்னே பார்டரை தானா சாப்பிடணும் தலைவா, போர்டை படிக்கணும் தலைவா, போர்டை படித்து பஸ் ஏறணும் அண்ணா. மேலே போடுங்கன்னு சொல்கிறேன். நான் சேலஞ்ச் போடுங்க, ரியல் டைம் போடுங்க. உட்காந்து 1 மணி நேரம் கழிச்சு வீட்டில் போய் போடுவீங்களா? எத்தனை மொழி கடிச்சா மரியாதை? நான் தாய்மொழி தமிழில் விட்டு கொடுக்க மாட்டேன், உயிர் அது. நான் இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டா ஏன் எடுக்கிறீங்க?